ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மோதிச்சூர் லட்டு தீபாவளி ஸ்பெஷல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? மோதிச்சூர் லட்டு செய்ய ஒரு கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு, லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஏன்னா ஸ்வீட்டு அதுதான் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர், ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் எது வேணால் கலந்துக்கலாம். ஆனால் ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா மோதிச்சூர் லட்டு ஆரஞ்சு கலரில் தான் மேக்ஸிமம் வைப்பாங்க, அதனால் நம்ம ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைக்கணும். நார்மலாக போடுற பூந்தியை விட மோதிச்சூர் பூந்தி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதோட கரண்டியும் குட்டியாக இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியாக பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ கரைச்ச மாவை வாணலியில் எண்ணெயை சூடு பண்ணி இந்த பூந்தி போடுற கரண்டியில் போட்டு கொஞ்சம் டக்கு டக்குன்னு தட்டணும். ஏன்னா பூந்தி ரொம்ப குட்டி குட்டியாக போட போகிறோம் இல்லைங்களா, அதனால் உடனே அது கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டக்கு டக்குன்னு தட்டணும். தட்டி எடுத்தோம்னா இப்போது நல்லா மொறு மொறுன்னு பூந்தி தெரியுதுங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வர பூந்தியை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பொரிஞ்ச உடனே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடணும். அப்படியே வைக்கலாம், ஆனால் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் எடுத்துரும். நம்ம அதுக்கு தேவையான நெய் கலந்தோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம தட்டிலையும் கொட்டி வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பூந்தியை பொரிச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலியில் 1 கப் அளவு சர்க்கரை, இப்போ மாவு எவ்வளோ எடுத்தோமோ அந்த கப்லேயே அதே அளவு கப்பில் 1 கப் சர்க்கரை, 3/4 கப்பு தண்ணி. இந்த சிரப்லேயும் சுகர் சிரப்லேயும் நம்ம ஆரஞ்சு கலர் கேசரி பவுட்ரு கலக்கணும், அப்போ தான் வந்து இது கலர் நல்லாயிருக்கும். இது பண்ணி சர்க்கரையை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கரைச்சி விடணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ கொதி வருது இல்லைங்களா, கையில் தொட்டோம்னா லைட்டான பிசு பிசுப்பு, இப்போ எண்ணெயை தொட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிசு பிசுப்பு தன்மை மட்டும் வந்தால் போதும். அந்த அளவுக்கு அதை கொதிக்க விடணும். இப்போது சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. பொரித்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த பூந்தியை எடுத்து இப்போ நம்ம அந்த சர்க்கரை பாகில் கொட்ட போகிறோம். பூந்தியை நல்லா பொடி பொடியாக தான் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி உங்களுக்கு பெருசாக தான் வருது அப்படின்னா லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப பொடியாக்கக்கூடாது, லைட்டாக ஒரு திருகுனா போதும். அதை எடுத்து இப்போ சர்க்கரை பாகில் கொட்டி சூடு, அதாவது மிதமான ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரை பாகெல்லாம் வந்து இந்த பூந்தி உரியணும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளறணும், சரிங்களா? அந்த பூந்தி எல்லாம் வந்து மொத்த சர்க்கரை பாகையும் அது இழுக்கணும். இப்போது சர்க்கரை பாகு பூந்தியில் நல்லா ஊறிட்டுருக்கு. ஸ்லோவில் வச்சே பண்ணிகிட்ருக்கோம், அடுப்பை ஆஃப் பண்ணவும் கூடாது, ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சர்க்கரை பாகு எல்லாத்தையும் பூந்தி நல்லா இழுத்துக்குச்சு. இது ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு, தலை இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன செய்யணும், இப்போ இதில் நம்ம முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு வாணலியில் நெய், உங்கள் தேவைக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, நெய் காஞ்ச உடனே இப்போ ஒரு கைப்பிடி அளவு முந்திரியும் நல்லா அப்படியே செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் இப்போது திருப்பி ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச திராட்சை, அதையும் போட்டு நெய்லேயே நல்லா வறுக்கணும். இப்போ திராட்சை நல்லா பொரிஞ்சு பெருசாக வந்துருச்சு. இப்போது இந்த பொரிச்சதை எடுத்து நம்ம கலந்து வச்ச அந்த பூந்தி மிக்ஸில் கொட்டணும். கொட்டி அதையும் லைட்டாக அப்படியே கிளறி விடணும். நெய் தேவைன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டான்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் நெய்யோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். இதோட கேசரி பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். முக்கியமானது கேசரி பவுடரும் நெய்யும், அதோடய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். இப்போது மாவை நல்லா கலந்தாச்சு. கலந்த மாவை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடணும். ஏன்னா சூடோடு நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்குது, ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம லட்டை பிடிக்க வேண்டியது தான். சுவையான மோதிச்சூர் லட்டு ரெடி.